எனக்கு நான் எனக்கு வேலை இல்லை, நான் சும்மா ஐயா சும்மாடக்கு எனக்கு எல்லாம் வசதி முழு தட்டுப்பாடு தான். என்ன கஷ்டத்தான் என்ன நான் போட்டு தாக்கி வாழ்க்கையை போகணும். இந்த வீடு தான் அதுக்கு சமத்தியில் ஒரு ஒரு 9,000 காய் ஒரு மாற்றி கொடுக்கும். 9,000 காய் எனக்கு தராங்க. அவ்வளோதான் எனக்கு ஆதாரம் மொழி. வேறு ஆதாரமே எனக்கு இல்லை ஐயா. வேறு வருமானமே எனக்கு இல்லை. 9,000 காய் சமத்தியாக எனக்கு தந்து கொடுங்க மாதம். அவ்வளோதான் இல்லை சமத்தி காய் மாய் அது எந்த வீடு காசு இல்லை, இவ்வளவு தான். எனக்கு 9,000 காய் அந்த பழத்தை வீட்டு எப்படி 9,000 காய் காணுமையா மக்கள் எனக்கு காட்டோட போகும். நான் வேலையை போனோண்டு இவக்கு வந்து அமர்த்தம். இப்போ கிளினிக் போகிறேன், மட்டக்களப்பு போகிறவன் நான் கல்வஞ்சொடி. இவக்கு 1 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு கிளினிக் போகிறவன் அதுக்கு எனக்கு 500 காய் இவக்கு கொடுக்குறேன் மாற்றி கொடுத்தா 1 மாதத்துக்கு எனக்கு சுவர் உறைவு. இதில் இவங்க சோறுக்கு தேவைப்பட்ட சாமான் கொடுக்கணும், பழ வகை பால் சாமான் கொடுக்கணும். அதுக்கு நான் ஈண்டு தண்ணி ஐயா கொடுப்பேன். நான் பொழைச்ச தண்ணி கொடுப்பேன். நான் பிழைப்பில் நான் இன்னும் செய்கிறேன். சோத்தக்கரை இப்படி மீனுக்கெல்லாம் குறைஞ்சி போயிட்டு என்ன எனக்கு வாய் ஒரு கொடுக்கப்பா பாட்டுக்கு அளவு காய்காப்பன் குடிக்கல. அது மாமா நின்று இப்படி கிடந்து வாங்கினா கூட முறைகிறது தெய்வமாக கூட திரும்பி வந்து கேட்கறதுல யாருமே வந்து கேட்கறல பார்க்கறது எடுத்துட்டு நிறுவனம் மாதிரி வாழ்க்கையை பற்றி எடுத்துட்டு பார்க்கறல ஐயா ஒருத்தர் போக்காங்க. வசதி என்றது இல்லை. விவசாயம் நாங்கள் அளவு அன்றாட புளிச்சை தான் வாழ்ந்து வந்துருக்கிறோம். 2 பிள்ளை வைக்கு பான் கொண்டு புளி கொண்டு ஒரு 3 மாதம் நிறுக்கிறது கொண்டு வந்தான். எல்லா பிரச்சனையும் அப்படி இல்லை. எங்களுக்கு ஒரு வீட்டு உதவி என்று செஞ்சால் நல்லா இருக்கணுங்க. ஒரு வசதி வரல விட காலத்துக்கு இந்த வீட்டில் இருந்து வாழ்ந்து வேறு உதவி இதால் கிடைக்கல எங்களுக்கு. கோடைமேட்டு கிராமம் இது. அதிகமாக வெள்ளம் பெறுகின்ற காலங்களில் அதிக அளவு பாதிக்கப்படுறது கிராமம். அதாவது மண்முனை தேனருவிப்பேட்டிலே கோடைமேடு, அதே போன்று போர்தீவுப்பேட்டிலே இன்னும் ஒரு முக்கியமான கிராமம் இருக்கின்றது. வெள்ள காலங்களில் அதிகம் பாதிக்கப்படுற இடங்களில் மண்முனை தேனருவிப்பேட்டி பிரதேச பிரிவில் கோடைமேடு, அதே போன்று போர்தீவுப்பேட்டி பிரதேச பிரிவில் வேதிச்சேனை. இது இங்கு வெள்ளம் வந்தால் எல்லோரும் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு பாடசாலைகள் போன்ற இடங்களில் தங்க வைக்கப்பட்டு சில நாட்களின் பின்பு தங்களுடைய வீடுகளுக்கு வருவார்கள். இந்த பிரதேசத்திலே உள்ளவர்கள் அதாவது விவசாயம், கூலி வேலை, அதே போன்று வீடுகளில் வீட்டுத் தோட்டம் செய்தல், கால்நடை வளர்ப்பு போன்றவற்றை ஜீவனோபாய தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர். நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கடி வந்து சக்தி இந்த இடலோடாக ஒளிபரப்பிய கிராமம். ஆனாலும் அன்றும் இன்றும் என்று பார்க்கக்குள்ள இந்த மின்சார பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்குது, வீதிகள் போடப்பட்டிருக்கிறது, பல பிரச்சனைகள் தீர்க்கவில்லை என்று கடைசியில் யாரும் கூற முடியாது, தீர்க்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்னும் வறுமைக்கீட்டில் வாழுகின்ற குடும்பங்கள் பல இருக்கின்றன. அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்பது முற்றிலும் உண்மை. ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தினூடாக அவர்கள் தங்களையே அபிவிருத்தி அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையிலே தான் இந்த பெரியவர் இப்போ என்னை சந்தித்த போது தான் என்னை உடனடியாக வீட்டை அடிக்கு வாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு சுயதரிதையை சொல்ல ஆரம்பித்தார். ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மண்முனை தேனருவிப்பேட்டி பிரதேச பிரிவிலே கோடைமேட்டு கிராமம், போர்தீவுப்பேட்டி பிரதேச பிரிவிலே வேதிச்சேனை கிராமம்,
இந்த 2 கிராமங்களும் வெள்ளம் வந்தால் அந்த 2 கிராமம் நிச்சயம் தாழும். அவ்வாறு பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். இதுக்கு என்னை பொறுத்த அளவில் இங்கு செய்யப்பட்ட அபிவிருத்தி போதாது என்று நான் கூறுவேன். ஆகவே இன்னும் பல அபிவிருத்திகளை இங்கு செய்யலாம். அதாவது அவர்களுடைய சுயதொழிலை ஊக்குவித்தல், வீட்டு பிரச்சனைகளை வீட்டு திட்டம் போன்றவற்றை நடைமுறை செய்தல், அதே போன்று வாழ்வாதார தொழிலை ஊக்குவித்தல் போன்ற விடயங்களை இவர்கள் செய்யலாம். அதே போன்று கால்நடை வளர்ப்பு ஈடுபடுபவர்கள் இங்கு அதிகம், விவசாயத்தில் ஈடுபடுபவர்கள் அதிகம். அவர்களுக்கு அந்த தொழிலை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இங்கு பல வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது அவசியமான ஒன்றதாக கருதப்படுகின்றது. கிராமத்தில் பழைய கிராமத்திலேருந்து இப்போ நாங்கள் இடம் பெயர்ந்து வெள்ளங்கள் வந்தால் இடம் பெயர்ந்து ரோட்டுகள் பாதைகள் எல்லாம் கருங்கஷ்டம் ரோட்டில் தண்ணி வர தூணி வசதி அப்படி இப்படின்னா நாங்கள் கரையெடுத்து சில ரோட்டுகள் பாதைகள் எல்லாம் கூட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருக்காங்க. இன்னும் செய்ய நிறைய எரிக்கி என்ன உதவிகளை செய்ய முடியுமெண்டா செய்யலாம். அது எங்களுக்கு தொழில் வசதியும் குறைவு, சில ஆக்களுக்கு எங்களுக்கு தொழில் வசதி குறைவு, மாட்டக்கண்டை வளர்ந்துட்டு பார்த்துட்டு தான் தீர்த்தம். கூலி வேலை தான் கூட, வயல் வேலை அங்கே இங்கே போய் உள்ளாட்டு போடுறேன். சில அங்கே நம்பில் அவன் செய்கிறாங்க, 4 பேர் அடிக்காங்க, வெள்ளாக்கெல்லாம் கூலி வேலை தான் செய்கிறாங்க. கூலி வேலை பைக்காத அதுகளை செஞ்சுறாங்க, ஜீவியத்தை போக்குறது. இப்படி எங்களுக்கு மோட்டர் வசதி அதுகளுக்கு கொஞ்சம் கஷ்டம். அடிக்கி செய்யக்கூடிய உதவிகளை செய்யுங்க. ரோட்டுகள் மோசமான ரோட்டுகள் இது எங்களுக்கு உள்ள பயிர் செய்யக்கூடிய உபகரணங்கள், வெள்ளாமை செய்யக்கூடிய உபகரணங்கள், அப்படியா உபகரணங்கள் செஞ்சு தரணும். எல்லாம் எங்களுக்கு எனக்கு இல்லை, கிராமத்துக்கு எங்கள் ஊரில் வந்து கீரை, கத்தரி, பயத்தை இதில் தான் போடுவாங்க. மயூரி இதில் போடுவாங்க. அது வெள்ளம் வந்தால் ஊற்றலை அடைஞ்சோ. பயிர் பருப்பு உதவி இருந்தால் பயிர் பருப்பு அப்படியா உதவிகள் இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் வயலும் வெள்ளாமை செய்ய பயிர் செய்ய வரணும். மற்றபடி காய்கறாக்கு கூலி நாடு இல்லை, அன்றைக்கு கூலிக்கு தொழில் சாப்பிட்றது கிடக்கும். இப்போ உங்களோட ஊர் அண்டைக்கு நான் ஒரு 20 வருஷத்துக்கு முதல் நம்ம அந்த அடிக்கடி எடுக்கிறேன்னா இப்போ எடுக்கல அண்டைக்கு மண்டைக்கு வேணக்குள்ள இப்படி இருக்கு உங்களோட அளவு நல்லா இருக்கு. வெளிநாடு போயிருக்காங்க பிள்ளைகள் போன பிள்ளைகள் குடும்பங்கள் நல்லா இருக்கு. போகாத பிள்ளைகள் குடும்பங்கள் கஷ்டத்து போட்டிருக்காங்க, காரன் கொடுத்துருக்காங்க. இனி
நிறுவனங்கள் வந்து இந்த பயிற்சிகிறார்கள் உதவி இல்லாத ஆட்களை பார்த்து பார்த்து உள்ளவங்க உயர்த்தி கொடுக்குறது பயிற்சிகிறார்களுக்கு இது இல்லாதவர்கள் இருக்கு நிறைய பாட்டு பொம்மை இல்லாமல் வேலிக்கட்டை இல்லாமல் கம்பி இல்லாமல் நிலப்பாடுகள் இருக்கு அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு விரும்பிய மாதிரி மாடு வீட்டில் கேட்பாங்க ஆடு கேட்பாங்க கோழி வைப்பாங்க அவங்கள இடத்தை பொறுத்து அதுக்குரிய மாதிரி அவங்க தெரிவு வேண்டாம் நல்லா இருக்கும் கட்டிலான்றாங்க நிலம் உருவது பறிக்கிறதும் இறங்குமான்றாங்க அதுக்காக நவகரணம் மாதிரி கட்டிட்டு கட்டலை கட்டக்கூடிய வயது மாதிரி கட்டடம் உண்டு கட்டி கொடுத்தாங்கடா கோடமல்ல இருக்கிற மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு பெரும் உதவி அறிக்கும் அதை ஒன்று செஞ்சு வருவாங்கடா நல்லா அறிக்கும் அதுக்குரிய உதவிகள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் வந்து செஞ்சு வந்தால் நல்லா இருக்கும் இங்கிருந்து தோழியில் போக வேண்டிய கட்ட மாதிரி வெள்ளம் வந்தால் அதை தடுக்கிறதுக்கு வழி இதுதான் ஒரு 2 மணி கட்டணை இருக்குன்னா இப்போ கிட்டத்தட்ட 70 குடும்பத்துக்கு தெரியும் 70 குடும்பங்கள்னா கூட 2 போனாலும் ஒரு 30-40 குடும்பம் தான் கொஞ்சம் உயர்ந்தடத்துல இருக்கும் மற்ற இருந்தாலும் தடத்துல இருக்கும் அப்போ அதுகளுக்கு இருக்கு இட வயது வெட்ட கையெல்லாம் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக கால் அந்தால இந்த இதில் 2-3 காலம் இருக்கும் அதில் சொந்தக்காராக்கள் போய் சேர்ந்துருவாங்க இல்லாத ஆட்கள் அப்புறம் வெளி எடுத்து தான் போக வேண்டியது அதுக்குரிய உதவி செய்யலாம் இல்லை கிராமத்தை பொறுத்தளவில் இங்கே உள்ள மக்களுடைய ஜீவனோபாய தொழில் பிரதான ஜீவனோபாய தொழில் விவசாயம், அத்துடன் கால்நடை வளர்ப்பு, அதோடு நன்னீர் மீன்பிடி, மற்றது வீட்டுத் தோட்டம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இங்கு வருகின்ற போது பல இடங்களிலும் வைக்கல்கள் குமிக்கப்பட்ட வைக்கல் அதாவது வைக்கல்கள் குமிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று மாட்டுத் தொழுவம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று விவசாயத்தை பயிரிடப்பட்ட கீரைகள், மரவள்ளி போன்றவற்றை காணக்கூடியதாக இருக்கிறது. அருகே குளங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று வேளாண்மை செய்யும் வயல்கள் கூட காணப்படுகின்றது. வெள்ளங்கள் வருகின்ற நேரங்களில் 3 பக்கமும் அதாவது வெள்ளங்கள் சூழ்ந்தால் இவர்கள் நிச்சயமாக இடம்பெயர்வார்கள் என்பது அனைவரும் தெரிந்த உண்மை. போறது பற்றி பிரதேச செயலக பிரிவிலே வேத்திச்சேனை கிராமம், அதே போன்று மண்முனை நெறிவு பெற்ற பிரதேச செயலக பிரிவிலே கோடைமட்டி கிராமம் என அடுக்கிக்கொண்டே போகலாம். இவ்வாறு பார்க்கின்ற போது இந்த கிராமம் வந்து அன்றும் இன்றும் என்கின்ற போது சிறிது அபிவிருத்தி அடைந்திருக்கிறது. அதாவது மின்சார பிரச்சனைகள், அதாவது அவர்களுடைய இருப்பிடம் சம்பந்தமான பிரச்சனைகள், அதுபோன்று அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளே கான்கிரீட் வீதிகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இன்னும் அவைகள் செய்யப்படாது. மக்கள் இன்னும் அவர்களுக்கு வீடுகள் இல்லை, வாசல்கள் இல்லை, இருப்பதற்கு இடமில்லை, உதவிகள் இல்லை என்று சொல்லுகின்ற பலர் இருக்கத்தான் செய்கின்றனர். ஆகவே இவற்றையும் செய்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களை எங்கே மேலும் அதிகரிக்க முடியும். இந்த கால்நடை வளர்ப்பு அதிகம் அதிகரிக்க முடியும், விவசாயத்தையும் அதிகம் அதிகரிக்க முடியும். ஆகவே விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கான திட்டங்கள், கால்நடை வளர்ப்பை ஊக்குவிப்பதற்கான திட்டங்கள் போன்றவற்றில் ஈடுபட்டால் அது ஒரு மிகவும் சாலை சிறந்ததாக